பல்கலைக்கழக மானியக் குழுவின் வரைவு நெறிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி ஜந்தர் மந்தரில் திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, போராட்டம் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். டெல்லி ஜந்தர் மந்தரில் திமுகவின் மாணவர் அணி சார்பாக தற்பொழுது போராட்டம், ஒருநாள் கண்டன போராட்டம் என்று தற்பொழுது நடைபெற்று வருகிறது. யுஜிசியினுடைய வரைவு நெறிமுறைகள் கடந்த ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் வெளியிடப்பட்ட நிலையில் அந்த வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை திமுக மாணவர் அணி சார்பாக நடத்தி வருகிறார்கள். மிக முக்கியமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் டி.ஆர். பாலு, கனிமொழி உள்ளிட்ட திமுக மக்களவை உறுப்பினர்கள் அனைவருமே பங்கேற்றார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் மதிமுக தலைவர் வைகோ, துரை வைகோ மற்றும் காங்கிரசினுடைய எம்பிக்களான மாணிக்கம் தாக்கூர், விஜய் வசந்த் உள்ளிட்டோரும், கேரள எம்பிக்களான ஜான் பிரிட்டாஸ், பிரேமச்சந்தர் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த எம்பிக்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. திமுக மாணவர்களின் சார்பாக சுமார் 300க்கும் அதிகமானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இங்கு பங்கேற்றுள்ளார்கள். மிக முக்கியமாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அந்த யுஜிசி வரைவு மசோதா என்பது பல்கலைக்கழகங்கள் குறிப்பாக மாணவர்களுடைய கல்விக்கு கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த வரைவு விதிமுறைகள் இரண்டையுமே திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைத்து தற்பொழுது கோஷங்களை எழுப்பியும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மூத்த காங்கிரஸ் தலைவரும் எதிர்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி மற்றும் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவும் இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜந்தர் மந்தரில் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.